தமிழக மண்ணுக்கு சம்பந்தமில்லாத பாஜகவை காலூன்ற விடமாட்டோம் என்றும், இது தன்னுடைய பாட்டன் ஆண்ட மண் எனவும் CAA சட்டத்துக்கு எதிராக நடிகர் மன்சூர் அலிகான் கர்ஜித்துள்ளார். சம்பந்தமில்லாத ஒரு இயக்கத்தை இங்கே வேறு ஒன்றை நாங்கள் விடமாட்டோம். நீ எங்கிருந்து வந்த, உன் பாரம்பரியம் என்ன, இன்னைக்கு CAAன்னு போட்டு குடியுரிமை சட்டம்னு போட்டுட்டு இருக்கீங்களே, உங்க குடியுரிமை என்ன, நீங்க எங்கிருந்து வந்தீங்க? என் பாட்டை 800 வருஷம் இந்த நாட்டை ஆண்டிருக்கான். இந்த நாட்டு பூர்வ குடிகள் நாங்க, இஸ்லாமியர்னு சொல்லல, தாழ்த்தப்பட்டவர்கள், தலித்துகள், இப்படி எத்தனை மக்கள் அதாவது இந்த இடையிலே ஒரு தொலைக்காட்சியில் பார்க்குறேன், சத்தியம்னு நினைக்கிறேன், விளம்பரம் அதிகமாக அதில் தான் இப்போ பிரதமர் மோடி அவர்களது வருது. மேரா பாரத் மேரா பரிவார், அதாவது ஒரு வெறியோட ஒரு பிரதமர் பேசுறார். அதன் பொருள் என் பாரதம் என் குடும்பம். நாங்களும் சொல்றேன், அதே தொலைக்காட்சியில் நீங்க ஒளிபரப்புவீங்க, ஹமாரா பாரத் हमारा भारत हमारा परिवार, हिंदू मुस्लिम सिख ईसाई सबके शान, इंडिया है महान, इंडिया महान, हमारा भारत सबका भारत, each for all for each, we the people of India, அதுதான் இந்துஸ்தான். இப்போ நீங்க கேள்வி கேளுங்க. கூட்டப்பட்டதின் நோக்கம் அவ்வளவுதான். என்ன கிள்ளுக்கிறியா நினைச்சிட்டு இவனுக்கெல்லாம் ஏன்டா சீட்டு கொடுக்காதுன்னு அவங்க ஏதோ பண்ண பாக்குறாங்க. உன்ன மாதிரி எங்க அப்பா 7.5 கோடி வந்தாலும் என் வளர்ச்சியவோ மக்கள் என் மேல வச்சிருக்கிற அன்போ உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நான் சாதாரணமான கிள்ளுக்கீரை ஏதோ எறும்பு மாதிரி நசுக்கிட்டு போனான்லாம் நீங்க நினைக்காதீங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். வெட்ட தலைக்கிறவன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.